யார்கிட்ட காது குத்துற? அ அ இல்லங்க. செந்திலு, செந்திலு, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? புள்ளைய பத்துட்டா பெரிய இவங்களா அவங்க? அப்படிலாம் இல்ல ஜெயா. வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். அதை விட்டுட்டு சும்மா சம்பந்தம் பேச வர சொல்றது, வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் வாய் இருக்கா? அவங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதா? உங்க அம்மா வயசுன எங்க அப்பா வயசுன வயசுக்கு மரியாதை வேணா? உங்க அம்மா மண்டையில ஏதாச்சும் இருக்கா இல்லையா? நான் உன்னை லவ் பண்ணிட்டா என் குடும்பம் உங்க அம்மாவுக்கு சொம்பு தூக்கணுமா? ஜெயா அப்படிலாம் இல்ல ஜெயா. நீங்க ஏதோ தப்பா. இங்க பாரு செந்தில், நாம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க அப்பா ஒன்னும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கல. எங்க அப்பா உங்க அம்மா கால்ல விழுந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா இப்படி ஒரு கல்யாணமே அவசியம் இல்ல. அவ்வளோ பெரிய மனுஷன் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க நடந்தத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. பார்த்தேமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அவர் பெரிய மனுஷன், அது பெருந்தன்மை. வீட்டுக்கு ஒருத்தர வர வச்சு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பெரிய வெண்ண மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனம். என்னமோ ஒரு ஆப்பிள் கூட வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்களாமே, அவ்வளவு பெரிய லாடா நீங்க? ஜெயா சாரி ஜெயா. அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்க. நான் சொல்லும்போது உனக்கு வலிக்குது இல்ல, அதே மாதிரி தானே எனக்கும் வலிக்கும். கல்யாணத்துக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்களாமே, எதுக்குடா செய்யணும்? என்ன கல்யாணங்கிற பேர்ல பிச்சை எடுக்கிறீங்களா? புள்ளைய வளர்த்து சேல் பண்றாங்களா உங்க அம்மா? 50 பவுன் 5 லட்சம் கொடுத்து உன்னை நான் வாங்கினா நீ தான் எங்க வீட்டுல வந்து உட்காரணும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? அன்பா அக்கறை பேசுற மாதிரி நடிக்கிறது. இந்த மாதிரி யாராவது மாட்டினா உள்ளுக்குள்ள இருக்கிற வில்லத்தனத்தை பூரா காட்டுறது. சரியான வில்லி. என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னு வெய்யு, அவ்வளவுதான். அன்பு காட்டினா அன்பு, அடிமையா நடத்தலான்னு பார்த்தாங்க, அத்தன் ஒத்தன்லாம் பார்க்க மாட்டேன், பின்னிடுவேன் பின்னி. ஐயோ, என்னாச்சு? செந்திலே, போன்ரா போனு. மேடம், அவங்க அம்மா லைன்ல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன செந்தில் இது? சாரி. நீங்க ஃபோன் பண்ண சொன்னீங்களே, நான் டயல் பண்ண கட் பண்ண மறந்துட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி அநியாயமா உங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியே. ஐயோ, நான் வேணும்லாம் பண்ணலீங்க. நீ வேணும்னு பண்ணல, ஆனா நான் மாட்டிக்கிட்டேன்ல. அன்பு, நான் ரொம்ப தப்பா பேசினேனா? என்னதுன்னு இல்ல மேடம், மண்டையா திட்டினீங்க. ஐயோ, கோவம் வந்தா நான் என்ன பேசுறேனே எனக்கு தெரியாது. ஆனா கேட்டவங்களுக்கு தெரியுமே. இப்ப என்ன பண்றது செந்தில்? தெரியலையே, அவகிட்ட ஏதாச்சும் பேசிதான் பார்க்க. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு என் மேல ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. இப்ப மொத்தமா எல்லாம் போச்சு. எல்லாம் உன்னாலதான். இல்ல, என்னாலதான். நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். ஜெயா விடுங்க, நான் பேசி பார்க்கறேன். என்ன பேசுவ? தெரியலையே, ஏதாச்சும் போய் நீங்களும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. வரேன் மேடம். அப்பா